வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மைசூர் பருப்பை வச்சு இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்தும் ஃபைபர் சத்தும் அதிகம் உள்ளதுங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா டக்குன்னு வயிறு ஃபில்லிங் ஆகிடும். இந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸு அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி ரெசிபி. இந்த இட்லி கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான புதினா சட்னி நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லியும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக இட்லி செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கும் போது நமக்கு உடம்புக்கு சத்துக்களும் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லாவே செரிமானம் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த இட்லியும் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இட்லி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி உளுந்து ஊற போட்டுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். மைசூர் பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஆன்லைன்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா கழுவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்குவோம். அரிசி பருப்பு நல்லா ஊறி வரணும். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்சு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஆகிட்டு அரிசி பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்குங்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரைக்க வேணாம். ஃப்ரெஷ்ஷாக நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால மாவு சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவோட பக்குவம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. புளிச்சதுக்கப்புறம் நமக்கு நீத்து போனாப்பில் இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்காதீங்க. உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். மாவு பக்குவம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா திக்காகவே இருக்குது பாருங்கள். இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெசிபி ஒன்று பார்த்துக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கணுன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். மாவு பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. அதுக்குனால தான் தண்ணி ஊற்ற வேணான்னு சொன்னேன். இந்த அளவு இருந்துச்சுன்னா நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா இட்லி உங்களுக்கு சப்பையாக போயிடும். அதனால் பக்குவமாக பார்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இட்லி நான் ஊற்றி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி துணி போட்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு கூட ஊற்றலாம். எல்லாத்துலேயுமே நல்லா அருமையாக வரும் இந்த இட்லி. இப்போ இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இட்லி வேகட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்ச சட்னியும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு புதினா சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இந்த இட்லிக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த 2 காம்போவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இட்லி பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி ஸ்பூன் வச்சு இது போல் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லியை எடுத்துக்குவோம். இட்லி பிளேட் மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக எடுக்க வரும். இட்லி பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக புஸ் புஸ்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான இட்லி ரெசிப்பிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புரதச்சத்தும் இதில் நிறைய இருக்குது. வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த இட்லியை.
அவ்வளோதான், மைசூர் பருப்பு வச்சு நல்ல ஒரு சூப்பரான இட்லி ரெசிப்பியும் சட்னியும் பார்த்துருக்கோம். இது கூடவே ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சிறுதானிய ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.